வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விபச்சாரத்தில் சகோதரியை தள்ளிய மாமனார் குடும்பம் காப்பாற்ற முடியலன்னு கங்கனா சர்மா வேதனை. இணையதளத்தில் வைரலாகும் செய்திகள். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். கிளாமர் நடிகையாக அறியப்படும் கங்கனா சர்மா தனது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் குடும்பத்தில் நடந்த அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் குறித்து பேசியிருக்கிறாங்க. குறிப்பாக தனது தந்தை தங்களிடம் நடந்து கொண்ட விதம், தனது சகோதரியினுடைய திருமண வாழ்க்கை நடந்த கொடுமைகள் என பல்வேறு விஷயங்களை கங்கனா சர்மா மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. இது குறித்து கங்கனா சர்மா கூறியது, என்னுடைய அப்பா என்னையும் என்னுடைய அம்மாவையும் என்னுடைய சகோதரியும் மிகவும் கொடுமையாக அடிப்பார். என்னுடைய சகோதரியுடைய திருமணத்துக்கு பிறகுதான் அந்த வீட்டில் விபச்சாரம் உள்ளிட்ட சட்டவிரோதமான செயல்கள் நடப்பது எங்களுக்கு தெரிய வந்தது. அப்போது எனக்கு 14 வயது. ஒரு முறை என்னுடைய சகோதரனுடைய அவர் கணவர் வீட்டுக்கு சென்றார். இரவு நேரத்தில் கழிவறைக்கு செல்வதற்கு எழும்போது என்னுடைய சகோதரனுடைய வாயில் துணி வைக்கப்பட்டிருந்ததையும் கைகள் கட்டப்பட்டதையும் பார்த்தேன். அங்கு நடந்ததை பார்த்து நான் மிகவும் பயந்து போயிட்டேன். என்னுடைய சகோதரியும் பயந்து என்னிடம் எப்படியாவது தன்னை அந்த வீட்டிலிருந்து அழைத்து செல்லும்படி கேட்டாங்க. ஆனால் நான் மிகவும் சிறியவளாக இருந்ததால் என்ன செய்வதுனே எனக்கு அப்போதைக்கு தெரியலை. என்னுடைய சகோதரியினுடைய மாமனார் என்னை வீட்டை விட்டு சுற்றி பார்க்க அழைத்து சென்றார். கீழே ஒன்றுக்கு மேற்பட்ட அறைகள் இருந்தது. அங்கிருந்து சிலர் வெளியே வந்து கொண்டிருந்தாங்க. இதை பார்த்த என்னுடைய சகோதரி உடனடியாக என்னை அங்கிருந்து அழைத்து கொண்டு மேலே வந்துட்டாங்க. அதன் பிறகு நாங்கள் வீட்டுக்கு திரும்பினோம். வீட்டுக்கு வந்து தான் மீண்டும் செல்ல மாட்டேன் என்று என்னுடைய சகோதரி அப்பாவிடம் கூறினார். ஆனால் அப்பா அவரை அடித்தாங்க. அவரது மூக்கிலிருந்து ரத்தம் வந்தது. திருமணமாகிவிட்டதால் அந்த வீட்டில் தான் இருக்க வேண்டும் என கூறி மீண்டும் அனுப்பி வைத்தாங்க. அதன் பிறகு ஒரு வாரம் வரை என்னுடைய சகோதரியை பற்றி எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. அந்த காலகட்டத்தில் தொலைபேசி மூலமாக தொடர்ந்து கொள்ள முயற்சி செய்தோம். ஒரு கட்டத்தில் என்னுடைய சகோதரி அருகில் இருந்த வேறு வீடுகளின் வழியாக கடிதங்களை அனுப்பி தன்னை எப்படியாவது காப்பாற்றும்படி கேட்டாங்க. அதன் பிறகு அப்பா அங்கு சென்றாங்க. என்னுடைய சகோதரி மிகப்பெரிய மன உளைச்சல் ஆளாகினாங்க. அந்த சம்பவங்களுக்கு பிறகு ஒரு வருடம் வரை அவரால் படுக்கை விட்டு எழ முடியலை. அவங்களுக்கு போதை மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு என்னுடைய சகோதரி விவகாரத்து வாங்கி கொடுத்துட்டாங்க. ஆனால் மீண்டும் அவங்களுக்கு ஒரு நபருடன் திருமணம் செய்து வைத்தாங்க. அந்த திருமணத்துக்கு என்னுடைய சகோதரி தயாராக இல்லை. ஆனால் அப்பா அவரை கடுமையாக பேசி திருமணத்துக்கு சம்மதிக்க வைத்தாங்க. அந்த திருமணத்துக்கு பிறகு என்னுடைய சகோதரி மிக மோசமான அனுபவங்களை சந்தித்தாங்க. உடல் ரீதியான நெருக்கடியை நினைத்தால் பயமாக இருக்கிறது என்று தனக்கு கொஞ்சம் கால அவகாசம் வேண்டுமென அவங்க கூறியிருந்தாங்க. ஆனால் அவரது வாழ்க்கை அதன் பிறகு மிகவும் மோசமான நிலைக்கு சென்றது. சில ஆண்டுகளுக்கு முன்பு உடல்நலம் மிகவும் பாதிக்கப்பட்டது. காசநோய் மற்றும் புற்றுநோய் உள்ளிட்ட நோய்கள் ஏற்பட்டு பின்பு தெரிய வந்தது. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு சரியாக பார்க்கக்கூடாத முடிநிலை ஏற்பட்டது. அவங்களுக்கு என்னென்ன நடந்தது என்பது முழுமையாக எங்களுக்கு தெரியல. இன்று வரை என்னுடைய சகோதரி என்றால் காப்பாற்ற முடியலை என்ற குற்ற உணர்வு எனக்குள் இருக்கிறது என்று கங்கனா சர்மா தெரிவித்திருக்கிறாங்க. கங்கனா சர்மா தனது குடும்ப வாழ்க்கை குறித்தும் தனது சகோதரியை நேர்ந்த கொடுமைகள் குறித்தும் வெளிப்படையாக பகிர்ந்த இந்த தகவல் தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.